அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் பயிற்சி மையம். இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் தான். ஒரு 5 மினிட்ஸ் தான். இதை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. இப்ப ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரு முழுசா இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்குள்ள கண்டிப்பா, ஏன்னா அதாவது நான் என்னவா மாற போறேன், என்னவா ஆகணும் அப்படின்ற தீர்மானிக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இப்ப அதை தட்டி எழுப்புற இடத்துல நாங்க இருக்கோம். அப்ப நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஏன்னா செப்டம்பர் அக்டோபர்ல பிசிக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இப்ப ஆல்ரெடி எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் டைம்ல ஏன்னா போட்டி ரொம்ப மிக சவால் நிறைந்த ஒரு போட்டியா இருக்கு. இப்போ ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய மிஸ்டேக் நடந்துருச்சு. இப்போ அதெல்லாம் இப்ப பிரசன்ட்ல இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு தலைவலியா மாறிடுச்சு. அப்ப இதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிறாங்க, இதுக்கப்புறம் எந்தெந்த ஆட்சி வருதோ அவங்க இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. ஏன்னா போட்டிகள் அதிகமாக அவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல தவறுகளை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஐஏஎஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவா ஒர்க் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அறிக்கைகள் எல்லாம் பார்க்கலே நமக்கு தெரியுது. அப்ப இந்த 2026 இது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பொன்னான வருஷமா இருக்கும். ஏன்னா இப்ப 2026க்கு ஆல்ரெடி ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க. இப்ப அதை பேஸ் பண்ணி கம்பல்சரி உங்களுக்கு ஆள் எடுப்பாங்க. அதாவது இப்ப சப் இன்ஸ்பெக்டருக்கு இப்பயும் 1000 பேர் எடுக்க போறது நியூஸ் இருக்கு. இதை நீங்க இந்த வாட்டி மிஸ் பண்றாங்க. 2025ல ஏதோ ஒரு காரணத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த வாட்டி நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஏன்னா இப்ப நீங்க இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போற நாளே அதுதான். இன்னைக்கு ஒரு நாள் நீ படிக்கிற அப்படின்னா நாளைக்கு உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போற நாள் இந்த நாளா தான் இருக்கும். அதனால நீங்க எப்பயுமே படிக்கிறதுல பாரபட்சமே காட்டக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்க 10 மணி நேரம் படிங்க, 12 மணி நேரம் படிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு 6 மாசம் இருக்கு. அப்ப இந்த 6 மாசத்துக்கு நீங்க அதுக்கான டியூரேஷனை நீங்க தான் கால்குலேஷன் பண்ணணும். இப்ப நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் உங்களுக்கு சொல்லுவேன் 8 மணி நேரம் படிங்க, 10 மணி நேரம் படிங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கு, அதுவும் இந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ல உங்களுக்கு தான் நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய டியூட்டி பார்க்கணும். டியூட்டியை மிஞ்சி நீங்க எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. அப்ப நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைந்தது ஒரு 4 மணி நேரம் படிங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் படிங்க. அந்த 4 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஜிகேவுக்கு செலவு பண்ணுங்க, 1 மணி நேரம் சைக்காலஜி பாருங்க, மீதி 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்க. இதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப 6th இருந்து 12th வரைக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மாடல் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் பண்றாங்க. நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்ப எஸ்எஸ்சி அந்த ஆங்கிள் கொண்டு போறாங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இப்ப பிசி கொஸ்டின் பேப்பர் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் நிறைய வச்சிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் பொறுத்துக்க இதெல்லாம் நிறைய வச்சிட்டாங்க. அப்ப ஆல்ரெடி ஆவரேஜா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அங்க போன உடனே ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அப்ப அந்த தடுமாற்றத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆனாலும் நீங்க கேள்வி கேளுங்க, அதுக்கு நாங்க ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கிறோம் அப்படின்ற முறையில நாம என்ன பண்ணணும், டெஸ்ட் பிராக்டிஸ்ல இருந்து நம்மளுடைய ஸ்டடி பிளான்ல இருந்து நம்மளுடைய படிக்கிற மெத்தட்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். புரியுதுங்களா? அதாவது இப்ப ரீசெண்டா என்னன்னா புக்கு மாறப்போகுது அப்படி இப்படின்னு அலசல் புலசலா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இப்ப அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா 2+2 4 தான். எந்த புக்கா இருந்தாலும் என்ன, சிலது குறையும் சிலது அதிகமாகும். அதை சில பாட்டை மட்டும் நம்ம வேணா பாத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற புக்ல நிறைய கண்டென்ட் இருக்கு. நீங்க கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்க, எல்லாமே புக்ல இருக்கிற கொஸ்டின் தான். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வேணா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதர் மெட்டீரியல் போவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு கிளியரா உங்களுக்கு மனோரமா இயர் புக்கை எப்படி எந்தெந்த பாட்டா பிரிச்சு எந்தெந்த பாட்டை நல்லா கவர் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். ஆனா மெயினா நீங்க என்ன ஒண்ணு முடிவா மெயினா வச்சுங்க, நீங்க படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா சலிப்பு வரும். இது மனிதனா பிறந்த எல்லாருக்குமே சலிப்பு வருங்க. ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களுக்கும் சலிப்பு வரும், ஃபெயிலா போனவங்களுக்கும் சலிப்பு வரும். ஆனா அந்த சலிப்பு வரும்ல, இது நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு மனசு தளரும். அந்த நிமிஷம் நீங்க புக் எடுத்து படிக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களை சக்சஸ் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப எல்லாருக்குமே சலிப்புன்றது எல்லாருக்குமே வரும்.
இப்ப ஸ்டேட் லெவல்ல எடுத்தவங்களுக்கு வரும், எல்லாருக்குமே வரும். ஆனா அந்த சலிப்பு வர்ற அந்த நிமிஷம் புக்கை எடுத்து படிக்கிறாங்க, அவங்கதான் வெற்றியாளராக மாறுவாங்க. அந்த ஒரு தியாகம் தான் உங்களை வந்து எதிர்காலத்துல நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்க போற அந்த ஒரு நேரம் அதுதான். புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க 1 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அதுதான் உங்களுக்கு ஒரு பதவியே கொடுக்கும். இப்ப நான் வந்து இன்னைக்கு நான் வந்து உக்காந்துட்டேன், அந்த 1 மணி நேரம் நல்லா நான் புக்கை எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா அதுதான் நாளைக்கு உங்களுக்கு அதுதான் பதவியை கொடுக்க போறதுக்கான நேரம் அதுதான். அதனால அந்த வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. என் வாழ்க்கையில வந்து நான் காக்கி சீருடை அணியிறது தான் என்னுடைய லட்சியம், இல்லை என்னுடைய மரியாதை அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கங்க, எதனா ஒரு கோலை எடுத்துங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், உங்களை அதை நோக்கி நகர்த்தி கொண்டே போகும். நீங்க எப்ப ஷார்ட் பீரியட்ல தான் என்னால படிப்பேன் அப்படின்னு ஒரு மனதுக்கு நீங்க வந்து தயார்படுக்கிறீங்களோ அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க விலகிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மற்றவர்களெல்லாம் ஓய்வு எடுக்கக்குள்ளதான் நீங்க படிக்கணும், அதுதான் உங்களுக்கு வெற்றியே. மற்றவர்கள் ஓய்வு எடுக்கும் போது நீங்க படிங்க, அப்பதான் மற்றவங்க தூங்கும் போது நீங்க கனவு காணுங்க. ஒருத்தன் தூங்குறான், அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நான் இது மாதிரி ஆகணும் அப்படின்னு நீ கனவு காணும், அப்பதான் அது. புரியுதுங்களா? மற்றவங்க விட்டு போற இடத்துல இருந்து நீங்க தொடருங்க, அதுதான் உங்களை சக்சஸா மாத்தும். ஒருத்தவங்க விட்டுட்டு போறான், அந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பொதுவா ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 50 பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துல பிச்சுன்னு படிப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நாளாலும் பாத்தீங்கன்னா பயங்கரமா படிப்பாங்க, அப்படியே ஒரு வெறி வந்து அப்படியே பயங்கரமா படிப்பாங்க. அடுத்தடுத்த நாள்ல அவங்களுக்கு அது அப்படியே டோட்டலா என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். அதுல அந்த 100 பேர்ல 50 பேர் அது மாதிரி சரிக்கிடுவாங்க. ஒரு 25 பேர் ஒரு வாரம் நல்லா தாக்கு பிடிப்பாங்க. அதுல ஒரு 15 பேர் ஒரு மாசம் நல்லா தாக்கு பிடிப்பாங்க. அதுல ஒரு 10 பேர் தான் கடைசி வரைக்கும் போவாங்க. அதுல 5 பேர் தான் ரிவிஷன் வரைக்கும் போவாங்க. அப்ப அதுதான் நீங்க பண்ணணும். புரியுதுங்களா? எப்பயுமே நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரகிளே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? என்னால முடியுமா முடியாதா அப்படின்றது நான் என்னால முடியலன்னா இந்த உலகத்துல வேற யாராலுமே முடியாது, அது மாதிரி இருக்குங்க. ஏன்னா இருக்க போறது 6 மாசம். இந்த 6 மாசத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நல்லா படிங்க. நீங்க ரொம்ப அப்படியே எடுத்து அப்படியே படிக்கல 6 மணி நேரம் 8 மணி நேரம் அது மாதிரி படிக்கவே தேவை. ஒரு 4 மணி நேரம், நான் சொன்னேன்ல 2 மணி நேரம் ஜிகே பாருங்க, 1 மணி நேரம் சைக்காலஜி பாருங்க, 1 மணி நேரம் படிச்சதை ரிவிஷன் பண்ணுங்க. நான் சொல்றது வந்து இந்த வேலையில இருக்கிறவங்க, ஏன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பெரும்பாலும் எல்லாருக்கும் என்னது அந்த அது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ நான் ஃபுல் டைம் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல, ஏன்னா ஓப்பனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க 20% தான் போட்டி போட போறாங்க, நீங்க 80, அதுல பர்சன்டேஜ். புரியுதுங்களா? ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் இருக்கு. இப்ப உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகம். அப்ப நீங்க எல்லாம் குறைஞ்சது ஒரு 6 to 8 மணி நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிங்க. படிக்கக்குள்ள ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்துங்க. இப்பல இருந்து இப்ப நீங்க பாக்குறீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இன்னில இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப டெஸ்ட் பேட்ச், இப்ப எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல தான் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு தேவை வெற்றி வேணும்னா கண்டிப்பா டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கணும். டெஸ்ட் பிராக்டிஸ் இல்லாம யாராலுமே ஜெயிக்க முடியாது. நான் சும்மா படிச்சுக்கினே தான் இருப்பேன்னா நீங்க கடைசி வரைக்கும் படிச்சுனே தான் இருக்கலாம். ஆனா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணக்குள்ளதான் அது உங்களுக்கான அந்த மெமரியை வந்து ஒண்ணு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணும். அந்த பிராக்டிஸ் தான் உங்களை அந்த எக்ஸாம் ஹாலில் போய் நிறைய சிந்திக்க தோணும். அதனால டெஸ்ட் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நல்லா பண்ணுங்க, விட்டுறாதீங்க இந்த வாட்டி. அதாவது நம்ம போலீஸ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். இப்ப அதுக்கு நான் டெய்லியுமே டெஸ்ட் டெலிகிராம்ல வந்து உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதாவது இப்ப நான் வந்து ஒரு 4 பாடம் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நான் வாரத்துல 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். புரியுதுங்களா? வாரத்துல 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அது டெய்லியுமே உங்களுக்கு நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி டெலிகிராம்ல உங்களுக்கு குயிஸ் போட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 20 குயிஸ். அப்ப டெய்லியுமே உங்களுக்கு அப்ப நான் ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா நான் வைக்கிற தலைப்புல இருந்து டெய்லியுமே 20 பிளஸ் எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் சேர்ப்பேன். அப்ப இது மாதிரி நம்ம என்ன பண்றோம், இது மாதிரி தான் கொண்டு போறோம். இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. போலீஸ் 2026 ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் ஒன்று போயிடுச்சு. இப்ப செகண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். மார்ச் 1ஆம் தேதியில இருந்து, மே 1ஆம் தேதியில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ.